ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயசுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா சோயா சங்க்ஸ் அண்ட் பொட்டேட்டோ வித் கீமா. இப்போ இது வந்து நம்ம சோயா சங்க்ஸை வச்சு எப்படி ஒரு கீமா பண்ணலான்றது பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கப் அளவு வந்து சின்ன சைஸ் வந்து சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நான் ஒரு பவுலில் போட்டு சுடு தண்ணி நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை வந்து இதில் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அளவு சோக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் இருக்கிற ஸ்மெல்லு அது நல்லா ஊறிடும். இது ஊறினதுக்கப்புறமா நல்லா நம்ம ஸ்குவாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியை. பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஃபுல்லாக தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டேன். தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போது நான் நல்லா தண்ணியெல்லாம் ஸ்குவாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி கொரன்னு வந்து பல்ஸில் வச்சு நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி தான் இருக்கும். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, நான் இந்து உப்பு தான் ஆட் பண்ணுறேன். இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவு தனியா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாத்தூள், அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து பிளெயின் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா, நான் இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட மட்டன் மசாலா இல்லை கரம் மசாலா இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. ஏன்னா இந்த மசாலாலாம் இந்த சோயா சங்க்ஸில் இறங்குனா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நம்ம ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கடலை எண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வந்து சீரகம், சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நல்லா கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக வந்து இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நம்ம வந்து அந்த கீமாலே அந்த சோயா சங்க்ஸ் மசாலா ரெடி பண்ணோம்ல, அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வந்து ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் அந்த வாசனை எல்லாம் போகட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது தொக்கு மாதிரி வர்றதுக்கு நல்லாயிருக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. இது நல்லா அதிலே அதை சுருங்கி வரட்டும், தக்காளி நல்லா தொக்கு மாதிரி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இது கூட வந்து ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நீங்கள் உருளைக்கிழங்கை யூஸ் பண்ணாமல் கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வெறும் சோயா சங்க்ஸ் வச்சு கூட பண்ணலாம். நான் கிட்ஸுக்கு பண்ணுறதுனால வந்து சரி வெஜிடபிளும் இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்குன்றதுனால தான் நான் இதை ஆட் பண்ணுறேன். நீங்கள் தேவையில்லைன்னா பெரியவங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உருளைக்கிழங்கை ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இதுலேயே வந்து கொஞ்சம் நேரம் உருளைக்கிழங்கும் வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த சோயா சங்க்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இது நல்லா இந்த ப்ரெட்டுக்கு நடுவில் ஸ்டஃபிங் மாதிரி சாப்பிட்லாம். ரைஸ் கூட நல்லாயிருக்கும். இல்லை சப்பாத்தியில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தோசை கூட, அப்புறம் இட்லியில் கூட நடுவில் இதை வந்து நீங்கள் கொஞ்சமாக வச்சுட்டு ஸ்டஃப் பண்ணி கொடுக்கலாம். அப்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். மசாலா இது மாதிரி இருக்கும். கீமா இட்லி மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதுக்கப்புறமா கொஞ்சமாக மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அந்த மசாலாலாம் அதில் இறங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு, இதோட மர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு, காரம் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எதாவது எக்ஸ்ட்ரா தேவையாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் வந்து ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் தண்ணி வேண்டாம், இந்த கன்சிஸ்டன்சிலே இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே லைட்டாக மூடி வச்சு அந்த ஸ்டீம்லேயே வேக வச்சு எடுத்துக்கிட்டா கூட நீங்கள் சைட் டிஷ் மாதிரி, ஒரு பொரியல் மாதிரி அந்த மாதிரி கூட தொட்டுக்கலாம். இப்போ இது நான் கொஞ்சம் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ணுன்றதுனால நான் ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது. கொஞ்சம் ஓரளவு திக்காக இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் அது ரொம்ப கிரேவி மாதிரி ஆகிடும். இப்போ இது கூட நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்கள் சாய்ஸ் தான். மிளகு ஆட் பண்ணால் ஃப்ளேவர் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும், அதெல்லாம் நான் ஆட் பண்ணுறேன். இது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூட நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சோம்புத்தூள் ஆட் பண்ணுறேன். இது நீங்கள் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டதுக்கப்புறமா கடைசியாக ஆட் பண்ணுங்கள். முன்னாடியே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மிளகு, சோம்பு வந்து ரொம்ப நேரம் குக் ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை எடுத்துகிட்டு வந்துடும். அதனால் நீங்கள் வந்து இது இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி பண்ணிட்டீங்கனாலே போதும். இது ஆட் பண்ணிங்கனாலே போதும். இப்போ இது 2 நிமிஷம் மூடி வச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சோயா சங்க்ஸ் அண்ட் உருளைக்கிழங்கு கீமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நீங்கள் தோசைக்கு, சப்பாத்திக்கு, ப்ரெட்டுக்கு, அப்புறம் வந்து சாதத்தோட சைட் டிஷ் மாதிரியோ இல்லை சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் குழந்தைங்க கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது என்னோடய கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோன்னா நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.